சில விஷயங்களை நம்ம திருப்பும் நிகழ்த்தவே முடியாது. முதல் முறையாக நம்ம கர்ப்பம் தெரிவித்து நமக்கு ஒரு வளகாப்பு பண்ணணுங்கிற குடும்பம் சுற்றுச்சூழல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணணுங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் இல்லையா? அது நடக்காத போது என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருந்துச்சு சார்? அப்போ பைத்தியம் பிடிச்சிருச்சுங்க சார். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா நம்ம இப்படி இருக்கிறோமே, ஒரு வேளை இது வந்ததுனால தான் இப்படியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அது ரொம்ப மனநிலை ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் மாமியார் பக்கம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை இருந்துச்சு, ஆனால் அவங்களே அதை பற்றி நினைக்கல. அம்மா விட்டு இத்தனை நாளாக வச்சு வளர்த்தி விட்டாங்க, நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம்னா அப்புறம் அவங்களுக்கு கோவம் இருக்கும்லங்க சார். இன்னைக்கு என் அக்கௌண்ட்டில் 1,50,000 ரூபாய் வச்சுருக்கேன், அப்போ என்கிட்ட ஒரு 100 ரூபா கூட கிடையாது. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க சார். இவங்க பொழைக்குவாங்களோ பொழைக்க மாட்டாங்களோ, இவங்களுக்கு போய் நம்ம எதுக்கு நின்று எல்லாம் பார்க்கணும், பொழைச்சா பொழைக்கிறாங்க, செத்தா சாகுறாங்கன்னு விட்டுட்டாங்க. நாங்கள் அப்படி பண்ண முடியுமா? ஒன்றுக்கு ஒன்று உசுராக இருந்தோம். நாங்கள் அப்போ நினைப்போம், ஒரு நாளைக்கு நாங்கள் தனியாக பேசிகிட்டு இருக்கல சொல்லுவோம், ஒரு வேளை உங்கள் அம்மா பார்த்து பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தா நீ கொஞ்சம் நல்லா இருந்திருப்பியா, ஒரு வேளை நான் என்ற மாமன் கூட்டத்தில் யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்போமாங்கிற அளவுக்கு கூட ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் வரும்போது நாங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தோம். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ண என்ன ப்ளஸ்னா, நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாரு நம்ம வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்கிற மாதிரி. சார் அவர் வந்து நான் இதுதான் புலினா ஆமாம் பிரியா புலி அப்படின்றவாரு. நாய்க்குட்டி காமிச்சிட்டு தான் புலினா ஆமாம் பிரியா உனக்கு அது புலிதான் அப்படிம்பாரு. லவ் ரொம்ப முக்கியங்க சார். அந்த லவ் வந்து கடைசி வரைக்கும் எப்படி கொண்டு போறேங்கிறது தாங்க சார் வாழ்க்கை. காதல் திருமணம், கலப்பு திருமணம், ஜாதி மதம் எல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் தாங்க சார். இவங்க கல்யாணத்து வரைக்கும் தான் ஜாதி மதம் பேசுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குங்க சார். அந்த வாழ்க்கையை வந்து நம்ம வாழணும். அப்படி வாழணும்னா அதுக்கு தேவையான ஒரு சர்க்குலேஷன் வேணுங்க சார். அதாவது எல்லாத்தையும் ஏற்றுட முடியாது. இப்போ அப்பா அம்மாவை ஏற்றுட்டோம்னா எப்படியோ பெத்த பாவத்துக்கு ஏற்றுக்குவாங்க. சொந்த பந்தத்தெல்லாம் இது பண்ணோம்னா நம்ம எப்படா உழுவுன்னு நினைப்பாங்க. எத்தனை பசங்க உங்களுக்கு? எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க சார். உங்க பசங்களா நீங்க கலப்பு திருமணம் பண்றதுக்கு அனுமதி பண்ணாட்டீங்களா? எனக்கு என் தம்பி உலை கட்டணும் தானேங்க சார் ஆசை.